என்ன துடிக்குது மனசு? விக்னேஷ்குமார், உங்களுக்கு வேற எதுவும் கிளாரிபிகேஷன் தேவையா? இருக்கு மேடம். அதாவது சார் சொன்னாரு, எல்லாத்தையும் புரியுற அளவுக்கு தெளிவா கரெக்டா சொன்னாரு. ஸோ என்னோட பேச்சை பார்த்து தான் அவரும் கரெக்டா சொல்லிருக்காரு. இதுல என்னோட பெத்த மனசுங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். குழந்தைய பெக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை வளர்க்குறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது பிள்ளைய மட்டும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கும் பொழுது எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக நான் இருந்தாலும் நான் குழந்தைய பார்த்து தான் ஆகணும். நான் இல்லை செத்து போயிட்டேன்னா அந்த முகத்தை பார்த்துட்டாங்க நான் சாகணும். யாருக்கு நான் அந்த குழந்தைய கொடுத்தாலும் என்னோட ஒரே மூச்சு, என்னோட ஒரே பதில், நான் இருக்கிற வரையும் என் குழந்தை நான் பார்க்கணும் கண்டிப்பாக. அது எங்கே வளர்ந்தாலும் சரி, அதை நான் கண்டிப்பாக கம்பல்சரி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே இயற்கை படைப்பில் தான் எல்லாம் உருவானது. இறப்பு பிறப்புங்கிறது இந்த கிரகத்தில் மட்டும்தான், வேறு கிரகத்திலையும் கிடையாது. நான் எல்லா சைட்ல எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஹார்ட்வேர் எல்லாம் ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங் பண்ணுறேன். எனக்கு இருந்தாலும் நான் இருக்கிற உள்ள எலக்ட்ரானிக் அழியக்கூடியது, உயிரினம் அழியது இல்லை. ஆனா இருக்கும் பிறக்கும் இருந்தாலும் குழந்தைய ஒரு நல்ல குடும்பத்துக்கு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல எங்கன்னா இருந்துச்சா நான் கண்டிப்பா நான் ஒருத்தனாலும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பெத்த மனசுன்னு சொல்றாங்களே, தமிழ்நாட்டோட உண்மையான பாசங்கிறது பெத்த உணர்வுக்கு அப்புறம் தான் எல்லாமே. என் பொண்ணுன்னு நான் நினைக்கல. எனக்கு இன்னும் 2 ஜீவன்கள் இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா. ஆனா நான் ஒருத்தனாலும் பார்த்தா அவனுக்கு கண்டிப்பா. அது சாத்தியமா? அதாவது இவர் பேசுறது ரொம்ப எமோஷனா பேசுறாரு. பட் என்னன்னா, ஏன் இந்த அளவுக்கு ஏன் முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு இல்ல சார். சில காலகட்டங்கள்ல எனக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, இருக்கிற வரையும் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமோ இல்லையா பாக்குறதுல உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நீங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஏன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தங்களுடைய பசங்களை என்ன சார் இன்னைக்கு இருக்காங்க. 3 பிள்ளைங்களை வச்சு டெய்லி எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. காலையில டிஃபனுக்கு மேகிக்கு 10 ரூபா கொடுக்க வேண்டியது, காலையில 30 ரூபா ஆயிடுது. நான் இங்க இருந்து ஷேர் ஆட்டோ கரெக்டா பிடிச்சி போனா எனக்கு மார்க்கெட் செலவுக்கு எப்படியும் ஒரு 50 ரூபா செலவு. எனக்கு காலையில டீ காஃபி ஏதாவது சாப்பிடுவேன். அப்புறம் அதோட மத்தியான சாப்பாடுக்கு ஏதாவது வேணும். வீட்லயும் செஞ்சு சாப்பாடு கட்டிட்டு போற சூழ்நிலை இல்லை. எனக்கு குழந்தை பெற்றுட்டு எதுவும் காலையில எதையும் செய்ய முடியாது. இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளை எங்க போனாலும் நம்ம மூச்சு இருக்கிற வரையும் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கட்டும். இப்ப இருக்கிற மாற்றான் தாய்கிட்ட இருந்து எந்த கொடுமையும் யாரும் அவசரப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா, மாற்றான் தாய் மாற்றான் தாய் தான். அது என்னதான் வடிவடைச்சு ஆண்டவரே சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த தாய் பெத்த மனசை ஏத்துக்காது. தகப்பனா இருந்தாலும் நான் விடுறதுக்கு என்னோட சக்தி இல்லை. இப்பவும் சொல்லி நான் காப்பாற்றுவேன். காய்ச்சி முன்னும் என்னால இல்ல முடியல, என்னால முடியல. ஏன் அப்படின்னா, என்னோட வலியை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள புண்ணை வச்சுட்டு என்னால நடக்க முடியல, போக முடியல. டெய்லி மாத்திரை கைமா மாசத்துக்கு 3700 ரூபா மாத்திரை ஆகுது. என்னால அவ்வளவு காசு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு 3700 ரூபா கொடுக்க முடியல. என்னால வெளியவும் சொல்ல முடியல. அதனாலதான் மனசுக்குள்ள பத்தி வச்சு யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்தா கூட அவங்க மூலியமா ஏதாவது ஒண்ணு கிடைக்கலனா கூட அடுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்களா? அந்த உயிர் இருக்கிறவர்கள நம்ம சாவறதுக்குள்ள அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கணும் எப்பயுமே. எப்பயுமே இல்ல, மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தா. சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலில உங்க குழந்தைய நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டதுன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குழந்தைய நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது நம்ம யாருமே சட்டத்துக்கு முன்னாடி அது செய்ய முடியாத ஒரு விஷயம். ஆமா, அவங்களுக்கு அன்மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போய் பாக்குறதுல அந்த விதமான தடையும் கிடையாது. அதுல ஒண்ணும் பார்த்தாலும் பெத்த பிள்ளை இருக்கு, நம்ம உயிரோட இருந்தாலும் பெத்த பிள்ளை இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னங்கிறது புரியுது. பட் இந்த அளவுக்கு நீங்க அஃபெக்ஷனேஷனா இருக்கிறவங்க ஒரு மாட்டான் தாய் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சம்மன் பர்சன் எப்படி பார்த்துவாங்கன்னு எப்படி நம்புறீங்க? அதாவது சார், தாம் பிள்ளைய ஊட்டி விடுறதா அடுத்தவங்க பிள்ளைங்களை ஊட்டி வளர்ப்பாங்கன்னு ஒரு பழமொழி எதுக்கு தெரியுமா? ஆரம்ப காலத்துல தமிழ்ல உருவாருதுன்னா, குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்தாலும் வளர்ப்போம், இவனுக்கு பெக்கிறத விட தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி இன்னும் எத்தனையோ தாய்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க. புருஷனே வேணாம், வெறும் ஒரு குழந்தை இருந்தா போதும், நான் வாழ்ந்துக்கிறேன், காலம் முழுவதும் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி இன்னைக்கு பொம்பளை நினைக்கிறான். அதே ஆம்பளையும் இருக்கான். ஆனா ஆம்பளையால முடியாது. எவ்வளவுதான் முடியும்? ஒரு ஆயில்ல முடியாது, ஒரு யூரின் பண்ண முடியாது, எதுவும் துணிமணி அவங்களுக்குன்னு ஒரு எதையுமே கொண்டு வர முடியாது. உங்க குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சரிங்க மேடம் உங்க குழந்தைய நீங்க பாத்துட்டே இருக்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க வேணாம் மேடம். எப்பயும் இஷ்டப்பட்டா பாக்குற மாதிரி இருக்கணும் மேடம். எப்பயும் பாக்குற மாதிரி தான் அவங்களுக்கு மனநல பாதிப்பு. அது எல்லாமே அவங்களுடைய கையில தான் இருக்கு. சரிங்களா? ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு பெக்கிறோமோ அது சாதாரண விஷயம் கிடையாது. பாப்கார்னோ சாப்பிட்ற விஷயமோ எதுவுமே கிடையாது. எலக்ட்ரானிக் எதுவுமே கிடையாது. எதை வேணாலும் உருவாக்கலாம். உயிரினத்தை உருவாக்க இந்த வரையும் உலகத்துல எதுவுமே கிடையாது. மனுஷன் தான் உயிரினமே. மனுஷன் தான் சாமி. இன்னைக்கு சாமியா நினைக்கிற குழந்தைங்களை கூட ஒரு மனுஷன் கொடுக்குறான்னா அவனுக்குள்ள இருக்கிற வியாதிகள் இந்த மாதிரி இருக்குது. பொதுவா அடாப்ஷன் எடுக்கிறவங்க என்ன ஒரு கைட்லைன்ஸ் இல்லன்னா அறிவுரை நீங்க என்ன சொல்லுவீங்க? அடாப்ஷன் எடுக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அடாப்ஷன் கொடுக்கும்போது நல்லா யோசிச்சுக்கணும். அதாவது நம்ம கொடுக்கறது அடாப்ஷன் கொடுக்கறது அதுக்கப்புறம் திருப்பி வாங்க முடியாது. அதனால பின் விளைவுகள் பிற்காலத்துல நம்ம அதனால ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அப்படி முடிவு பண்ற பட்சத்துல அடாப்ஷன் கொடுக்கலாம்.
அது வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி அடாப்ஷன் கொடுக்கறவங்க இடத்துல வந்து அவங்க எப்படி பார்த்துக்குவாங்கங்கிறது இவங்க நல்லா வந்து ஒரு அனலைஸ் பண்ணணும். அந்த ஃபேமிலியில ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துட்டு இந்த அடாப்ஷன் கொண்டு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் மேற்கொண்டு அந்த குழந்தைக்கு வந்து அதிக பிரச்சனை வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எந்த குடும்பத்துக்கு கொண்ட கொடுக்குறோமோ அந்த குடும்பம் வந்து உண்மையில இவங்க நல்லா பாத்துக்குவாங்களா, நம்மளால முடியாத பட்சத்துலதான் நம்ம இன்னொருத்த கொடுக்குறோம். அவங்க வந்து வந்து அதையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குன்னா அப்புறம் இன்னும் எங்க போறதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால இவங்க அனலைஸ் பண்ணணும். நம்ம அடாப்ஷன் கொடுக்கும் போது இவங்கள்ட்ட ஏதோ ஒண்ணு டக்குன்னு ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காம கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி இதெல்லாம் வந்து கோர்ட்டு வந்து பாக்குமானா கோர்ட்டு பாக்குறதுக்கு எல்லாரையும் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, ஓரளவுக்கு பாத்துவாங்களான்னு அவங்க கொடுக்குற ஆவணங்களை வைத்துதான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் இவங்க உண்மையில நல்லா பாத்துக்குவாங்களாங்கிறது பிராக்டிக்கலா முடியாத விஷயம். ஸோ அதனால இவங்க வந்து பார்க்க வேண்டியது ஓரளவுக்கு நல்ல குடும்பமா, அடாப்ஷன் கொடுக்கறவங்க தான் நல்ல விஜிலண்டா இருக்கணும். தன் மகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தன் மகளை தத்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு விக்னேஷ்குமார். அதே சமயத்துல தன்னுடைய மகளை விட்டு பிரியறதுக்கு அவருடைய மனசு ஏங்குது. ஒரு தந்தையோட பாச போராட்டம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மூலமா விக்னேஷ்குமாருக்கும் அவருடைய மகள் ஸ்ரேயாவுக்கும் ஒரு நல்லது நடந்ததுன்னா அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தர அங்கீகாரமா நாங்க கருதுவோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்க விக்னேஷ்குமாருக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.